ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வதனன் டிவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு வல்லமையுடையவர். நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்து உம்முடைய வசனத்தினால் முழு மனதோடு தியானிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் தாவீது. அந்த தாவீது என்கிறதான ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததாக சொல்கிறார். அதே கிருபையை நான் உங்களுக்கும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நான் தாவீதுக்கு காண்பித்த என்னுடைய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் இந்த தாவீது? வேதம் தாவீதை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்தில் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு இளைஞனாக தாவீதை நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். அதே சமயம் ஆண்டவர் மேல் அதிகமான ஒரு பற்று பக்தியுள்ளவனாக தாவீது இருக்கிறார். அதே சமயம் மறுபுறத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதன் அடிப்படையில் கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான சொல்லி முடியாத கிருபைகளை அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த கிருபையை பற்றி விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான வசனங்கள் உதாரணங்கள் உண்டு. ஆனாலும் சுருக்கமாக ஒரு வசனத்தை கூட நான் சொல்ல முடியும். 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்கிறார். அவன் நிழல் அவனை தொடருவது போல தேவனுடைய கிருபை தாவீதின் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து வந்தது. தேவனுடைய அன்பு தாவீதுடைய வாழ்க்கையில் எப்போதும் கிடைத்து கொண்டே இருந்தது. அதுக்கு காரணம் அவன் தேவன் மேல் வைத்திருந்த பற்று, அவன் இந்த உண்மை, இவை எல்லாவற்றும் ஒரு காரணமாக இருந்தது என்பதை கவனிக்கிறோம். கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான கிருபையை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் பொதுவாக சொன்னாலும், அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் காண்பித்த கிருபை என்று சொன்னால் அவருடைய மாறாத அன்பு. அந்த அன்பை தேவன் அவனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் காண்பித்தார் என்பதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் கவனிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார் என்பதை வேதம் சொல்கிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தால் கர்த்தர் தாவீதின் மேல் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தாவீது ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவருடைய குடும்பம் எளிய குடும்பத்தில் இளையவராக இருந்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தேசத்தின் ராஜா ஆமே ஸ்தோத்திரம் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் இவனை ராஜாவாக தெரிந்தெடுக்க தீர்மானித்த பொழுது சாமுவேல் என்ற மனிதன் அவன் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் குடும்பத்தில் இருக்க யாரும் இவனை அழைக்கவில்லை, முக்கியப்படுத்தவில்லை. எல்லாராலும் மறக்கப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு தாவீது, ஆனால் தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படாத, தேவனுடைய அன்பினால் எப்போதும் நினைவு கூறப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்பதற்கு இந்த அதிகாரம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படி தேவன் தாவீது காண்பித்த கிருபைகள் எப்படிப்பட்டது என்பதற்கு 3 வார்த்தைகளில் நமக்கு விளக்கம் இருக்கிறது. முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீது காண்பித்த அன்பு கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தாவீது போன எவ்விடத்திலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நமக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாம், அநேக நன்மைகளை தந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றை விட நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையானது என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருப்பது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீது சொல்றாரு, நீ போன எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் பயணித்த பாதைகள் எல்லாம் பயங்கரமானவைகள். அவன் பயணித்த பாதைகள் எல்லாம் பயம் நிறைந்தவைகள்.
அவன் பயணித்த பாதைகள் எல்லாம் சத்துருக்கள் நிறைந்தது. அவன் பயணித்த பாதைகள் எல்லாம் மரண பள்ளத்தாக்குகள் உள்ளது. ஆனால் அத்தனை பாதைகளிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரணம், அது அவன் மேல் வைத்திருந்த அன்பு. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நான் நிர்மூலமாக்கி என்று சொல்கிறார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் கவனித்தால் சோத்திரம், எவருக்குமே இல்லாத அதிகமான சத்துருக்கள் தாவீதுக்கு மட்டும்தான் இருந்தார்கள். வேற எந்த ராஜாக்களும் இத்தனை சத்துருக்களை சந்திக்கவே இல்லை. அத்தனை சத்துருக்களை தாவீது, அதிகமான சத்துருக்களை சந்தித்தார். ஆனால் வேதம் சொல்லுது, உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக அவர் துரத்தினார் என்று சொல்லவில்லை, நிர்மூலமாக்கினார். அப்படி என்று சொன்னால், எந்த சத்துருக்கள் வந்தார்களோ அந்த எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கை கூட சத்துருவினால் சில போராட்டங்கள் வரலாம். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டில் நமக்கே அவர் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அவர் சத்துருவை நிர்மூலமாக்கினார். புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது பரிசுத்தாவின் பலத்தினாலே சத்துருவின் வல்லமை மேற்கொள்ளும் கிருபையை நாம் அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டு சொல்கிறார், பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் உனக்கு தருவேன். குடும்ப அட்டவணையில் பெயர் இல்லாதது போல் இருந்தவன் ஒரு காலத்தில் தாவீது. ஏனென்று சொன்னால், சாமுவேல் அவன் வீட்டுக்கு வந்த பொழுது, உன் பிள்ளைகளை எல்லாம் வரவை என்று சொன்ன பொழுது எல்லாரும் வந்து விட்டார்கள், தாவீது மட்டும் அங்கு இல்லை. காரணம், மறக்கப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட ஒருவனாய் பட்டியலில் பெயர் இல்லாதவனை போல் இருந்ததான தாவீதை கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன் என ஆண்டவர் சொல்கிறார். அறியப்படாமல் இருந்த ஒருவன், வனாந்தரத்தில் இருந்த ஒருவன், யாருக்குமே அவனை தெரியாது, ஆனால் முழு உலகத்துக்கும் தெரியும் விதத்தை கர்த்தர் சொல்கிறாரு, பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன். இது தாவீதுக்கு தேவன் காண்பித்த கிருபை. எப்படி ஆண்டவர் தாவீதின் பேரை பெருமைப்படுத்தினார்? நிறைய வசனங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் முதல் பக்கத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது, ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எந்த பெயரில் பிறக்கிறார் என்று சொன்னால், தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறார். பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். குடும்ப பட்டியலில் கூட அவன் பேர் ஒரு காலத்தில் வைக்கப்படாத போல் இருந்தது. ஆனால் இப்போது கிறிஸ்து இயேசுவின் பிறப்பில் அவன் பட்டியலில் அவன் பேர் வருகிறது. தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறக்கிறார். பர்திமை என்னும் குருடன் லூக்கா 18 ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று தாவீதின் பெயரை சொல்லி அவன் ஆண்டவரை கூப்பிடுகிறான். கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்ற பெயர் ஆண்டவருக்கு வருகிறது. தாவீதின் திறவுகோலை உடையவர் எப்படி சொல்கிறார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தாவீதின் திறவுகோலை உடையவர். அந்த இடத்துல தாவீதின் பெயர் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. எந்த கதவையும் திறப்பதற்கும் பூட்டுவதற்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் ஏன் தாவீதின் பெயரை பயன்படுத்துகிறார்? தாவீது வாழ்ந்த காலத்திலே ஸ்தோத்திரம், எங்கு போய் தாவீது என்று சொன்னால் கதவுக்கு திறக்கப்படும். தாவீது சொன்னார் என்று சொன்னால் காரியம் ஆகும். தாவீதின் பெயர் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் காரியம் வாய்த்தது. ஆகவே தாவீது வாழ்ந்த நாட்களில் தாவீதின் பெயருக்கு அத்தனை மதிப்பு இருந்தது. அதை கர்த்தர் மறுபடியும் அவன் பெயரை பெருமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் அந்த இடத்தில் தாவீதின் பெயரை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஏன் கர்த்தர் தாவீதை இப்படி பெருமைப்படுத்துகிறார்?
ஏன் கர்த்தர் தாவீதை இப்படி உயர்த்துகிறார் என்று சொன்னால், அதற்கு காரணம் எந்த மனிதனையும் அவரால் உயர்த்த முடியும் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் தாவீதை இவ்விதமாய் உயர்த்துகிறார். இந்த உயர்வு, இந்த மேன்மை எல்லாம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருகிறார். இதையெல்லாம் நாம் பெருமைப்படுவதற்காக அல்ல, இவை அனைத்தும் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவனை பெரியவன் ஆக்கினது, அவனுடைய பெயரை பூமியில் இருக்கிற ஒரு நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை தந்ததெல்லாம் அவன் எவ்வளவு பெரியவன் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நிரூபிக்கவும் உலகம் அதை உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் தாவீதின் பெயரை பெருமைப்படுத்தினார். எந்த சிறியவனையும் எந்த எளியவனையும் அவரால் உயர்த்த முடியும் என்பதற்கு உதாரணமாக கர்த்தர் தாவீதை உயர்த்தி ஆஸ்வதித்தார். அந்த வாக்குத்தத்தம் தான் ஏசாயா 55:3, நான் தாவீதுக்கு காண்பித்த என்னுடைய மாறாத பேரன்பை உங்களுக்கும் நான் காண்பிப்பேன். ஆமென். மறக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பட்டியலில் பெயர் இல்லாத அந்த தாவீதை கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் பெயர் இடம்பெற கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு வெறுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு அவமதிக்கப்பட்டிருந்தாலும், ரோமர்ல ரொம்ப அழகா சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், யாரை ஆண்டவர் முன் குறித்தாரோ, யாரை கர்த்தர் அழைத்தாரோ, யாரை அவர் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை முன் அறிந்தது, நம்மை அழைத்தது, நம்மை நீதிமாக்கினது, இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவதற்காக, நம்மை பெருமைப்படுத்துவதற்காக. இது அனைத்தும் மறுபடி சொல்கிறேன், நாம் பெருமைப்படுவதற்காக அல்ல, எப்படி இருந்த என்னை இப்படி ஆக்கினார் என்று அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கன மகிமை அனைத்தும் அவருக்கே எப்போதும் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை உயர்வுகளை கர்த்தர் தாவீதுக்கு தருவதற்கு தாவீது செய்த காரியம் என்ன? நிறைய சொல்லலாம். நம்பினார், உறுதியா இருந்தார், எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். 34 சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தாவீதின் வாழ்க்கையில் அவன் வாயில் வந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எப்போது சொல்லுகிறார்? அவர் துரத்தி விடப்படும் போது சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தின் தலைப்பை நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், காத் தேசத்திலிருந்து தாவீது துரத்தி விடப்படுகிறார். தன் சொந்த தேசத்தில் குடியிருக்க முடியவில்லை, அந்நிய தேசத்துக்கு அடைக்கலமா போகிறார். அங்கிருந்தும் துரத்தி விடப்படுகிறார். எங்க கால் வைப்பதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாடின சங்கீதம் தான் அந்த சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்க கால் வைக்கன்னு தெரியல, கால் வைக்க இடம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு தேசத்தையே கொடுக்க ஆயத்தம் செய்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து அந்த சூழ்நிலையில் வரும் ஸ்தோத்திரங்கள் நம்மை மேன்மையாக நடத்த கொண்டு போகும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை ரொம்ப எளிமையாக தெரியலாம், சிலருக்கு அது அற்பமான தெரியலாம். ஆனால் அந்த வார்த்தை தான் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பெற்றது, மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீதுக்கு அவர் அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக நமக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கில் மாறாதவர். ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மறக்கப்பட்டிருந்த, ஒதுக்கப்பட்டிருந்த, பட்டியலில் இடம்பெறாதே போல் இருந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே நீர் காண்பித்த உம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, அவன் நினைத்து பார்க்காத, அவன் யோசித்து பார்க்காத அந்த உயர்வுக்கு நீர் கொண்டு போனீர். ஆண்டவரே, எட்டாத உயரத்தில் கொண்டு போய் வைத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தாவீதை உயர்த்தினது போல எங்களையும் நீர் கிருபையாய் உயர்த்த நீர் உண்மையாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த மாறாத கிருபை, உம்முடைய விலகாத நன்மை எங்களோடு தொடர்ந்து இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.